So let's welcome the first contestant on the stage, Basha and team. இன்னைக்கு கான்செப்ட் என்னன்னா, ரீமேக்ஸ்ன்றது ரொம்ப பிரபலமாயிட்டு வருது. அந்த ரீமேக்னால வர விளைவுகளை பத்தி தான் கான்செப்ட் பண்ண போறோம். எல்லாருக்கும் வணக்கம். புதுசா ஒரு கதையை யோசிச்சு படம் பண்றதெல்லாம் பழசு. ரீமேக் தான் இப்ப நியூ ட்ரெண்ட். அப்படின்ற பேர்ல ஆல்ரெடி யாராச்சும் யோசிச்சு பண்ண படத்தை ஆட்டைய போட்டு நான் பண்ண போற படம் தான் இது. தெருவோர கவிதைகள். தெருவோரத்துல தண்ணி ஊத்தாம காஞ்சி போன தென்னை மரம் போல இருக்கானே. டேய் திரும்புடா. அடுத்து மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் விரிச்சத விரிச்சபடியே வச்சிருக்கோம். ஐ மீன் கொடைய சொன்னையா. இந்த டீச்சர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவங்களுக்குள்ள எப்படி காதல் வருது, அதுதான் நம்ம தெருவோர கவிதைகள். ஐயோ வீசிங் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்களேன். ஒரு நிமிஷம் வீசிங். ஹே, சத்யராஜ் வாய்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், வீசிங் வந்துச்சுன்ற. அப்படியா? சாரி. ஐயோ இப்ப என்னாச்சு? என்ன தெரியாச்சா? உண்மையாவே வீசிங் வருது. ஐயோ வீசிங் ஸ்ப்ரே நினைச்சு பேகான் ஸ்ப்ரே அடிச்சிட்டேன். சாரி. என்னாச்சு? டேய் தாஸ். டீச்சர். டேய் தாஸ், நான் இங்க இருக்கேன்டா. டீச்சர். என்ன பண்ற நீ? தாஸ் மாதிரி பண்ண சொன்னா லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க. சொல்லுங்க டீச்சர். இத பாரு, நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன். அதுக்கு எனக்கு ஒரு பெரிய மீன் தேவைப்படுது. வேட்டி லூஸ் ஆன டீச்சர். அதான் டைட் பண்ணு. ஓகே, ஒரு மீன் தேவைப்படுது. கடலுக்கு போய் புடிச்சிட்டு வரியா? ஓகே டீச்சர். ஆமா டீச்சர், நீங்க ரேகா கேரக்டர் போடுறீங்க, எதுக்கு சுதியா சார் வாய்ஸ் பேசுறீங்க? நீ மட்டும் என்ன சத்யராஜ் மாதிரி பண்றேன்ட்டு சிவராஜ் மாதிரி கூட பண்ண மாட்டேங்கிற. டேய் முதல்ல போய் நான் சொன்னதை புடிச்சிட்டு வாடா, போடா. டீச்சர் கடலுக்கு போனப்பதான் ஞாபகம் டீச்சர், நீங்க என்ன சொன்னீங்கன்னா மறந்து போயிட்டு டீச்சர். ஏண்டா கடலுக்கு போய் மானையாட புடிச்சிட்டு வராங்க, மீன் எடுத்துட்டு வாடா, போடா. டீச்சர் என்ன மீன் டீச்சர்? சரி புடிச்சதான் புடிச்சிட்டு வர, வஞ்சர மீனா புடிச்சிட்டு வா போ. டீச்சர் ஆண் மீனா பெண் மீனா டீச்சர்? எனக்கு மீனே வேணாண்டா. அதான் எனக்கு வேணும் டீச்சர். இத பாரு தாஸ், எங்க வீட்டுல எனக்கு மாப்பிள்ளை பாத்துருக்காங்க. மாப்பிள்ளை உங்களை பார்த்தாங்களா டீச்சர்? தாஸ் என்ன தாஸ்? லாடு லாபக்கு தாஸ். காமெடி பண்ணாத தாஸ். காமெடி பண்ணலாம் ஹெல்மெட் போடுறோம் டீச்சர். தாஸ் நான் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கேன். எங்க வீட்டுல எனக்கு மாப்பிள்ளை பாத்துருக்காங்க. என்ன டீச்சர்? இங்கிலீஷ் டீச்சர். எப்படி கலாய்ச்சம் பாத்தியா? நான் சொல்ல எங்க வீட்டுல மாப்பிள்ளை பாத்துருக்காங்கன்னு. அந்த மாப்பிள்ளை இவர் தான், லாரன்ஸ். ஹாய் லாரன்ஸ். ரேகா எதுக்கு சிரிக்கிறாரு? லாரன்ஸ்ன்ற பேருக்காச்சும் 3 மூமெண்ட போட்டுரு. வெளுப்பங்க கஞ்சி ஊத்தி நெல்லிக்கா, ஊயே பூலியங்கா, உப்பு கச்ச நெல்லிக்கா. எதுக்கு திருப்பி சிரிக்கிறாரு? நீ ஆடத்தை பார்த்து எனக்கே சிரிப்பா வருது. அப்புறம் என்னடா? இவர்தான் மாப்பிள்ளை டீச்சர். ஆமா. என்ன பண்ற டீச்சர்? அட்மினா இருக்கையா? எந்த கம்பெனில? வாட்ஸ்அப்ல ஒரு குரூப்புக்கு அட்மினா இருக்கையா? மீன் பிடிக்கிற நானே 3 குரூப்புக்கு அட்மினா இருக்கேன். இது ஒரு குரூப்புக்கு அட்மினா இருக்குதான் பாருங்க. ரேகா யார் இது? சொல்லுங்க, நீங்க யாருன்னு சொல்லுங்க. நானா டீச்சரை கல்யாணம் பண்ணி போறேன். நானும் கல்யாணம் பண்ணி போறேன். ஏண்டா சீரியஸா பேசிட்டு இருக்க? காமெடி பண்றியா? ஆட்டு குடுத்து கொடுத்து மீன் கொடுத்து கரெக்ட் பண்ணி வைப்போம். நீங்க கோட் சுட்டு போட்டு வந்து அமெரிக்கால வந்து கரெக்ட் பண்ணலான்னு பாக்குறீங்க. தாஸ் நீ பண்றது எனக்கே பயமா இருக்கு தாஸ். டீச்சர் நீ என்னையா தந்திருக்க? 200 ரூபாய் கடன் தந்திருக்கா? நான் 1000 ரூபாய் கொடுத்துருக்கையா? 15 பவுன் செஞ்சு போட்டுருக்கா? நான் 50 பவுன் செஞ்சு போட்டுருக்கையா? 3 கிலோ வெங்காயம் கொடுத்துருக்கா?
என்னடா பட்டுன்னு ஆஃப் ஆயிட்ட? வெங்காயம் என்னால முடியாது. நோ 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 தினந்தோறும் திருவோணந்தான் கைப்பிடிச்ச உறவு கதை எழுதும் அழகிது திருச்சூறு திருக்கோலந்தான் ஸ்டாப் 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 த நான்சென்ஸ் ஐ சே ஸ்டாப். என்னையா பண்ணிட்டு இருக்க? ஒரு சினிமாங்கிறது என்ன தெரியுமாயா? ஃபிலிம் இஸ் லைக் அ மதர். உன்னோட தாய் மாதிரி. உன்னோட தாயை ரீமேக் பண்ண முடியுமா? முடியுமா? முடியாது. ரீமேக் பண்ணு, வேணாம்னு சொல்லல. அதோட பண்பு மாறாம பண்ணு. அத பாலாக மாதிரி பண்ணாது. தேங்க்யூ. நான் நடிப்பு கடைசியில ஒரு கருத்து வேற. இப்படி ஒரு ட்விஸ்ட நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. இவங்களுக்குள்ள ரொமான்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. மனோபாலா சார், நீங்க சொல்லுங்க. ரொம்ப சூப்பர்ரா தம்பி, ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம். எங்க டைரக்டர் இதுக்கு நீ ஜட்ஜா, ஏடா என் படத்தை ஒருத்த வாரிக்கிட்டு இருக்கா காரித்து அப்படின்னு கேட்பாரேன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அவர் வாய்ஸ்லயே ஏதோ ஒரு மாறல் சொல்லி படம் எடுக்கிறது எவ்வளவு தப்பு, அதை நீங்க கிண்டல் பண்ணுவீங்களா? இது மாதிரி மண் வாசனை மாறாம நீங்க வந்து கலாச்சாரம் மாறாம நீங்க சொல்லணும் ஒரு அட்வைஸ் பண்ணது நல்ல வேலை தப்பிச்சுட்டேன். நானு மெயினா வந்து அந்த கொஞ்சம் கூட லேக் இல்ல, அதுதான் இந்த ஸ்கிரிப்டோட மிகப்பெரிய பலம். சோ சரளா மேம், உங்களுடைய பெஸ்ட் பிக் யாரு இவங்க 3 பேர்ல? அருண் விஜய் ரொம்ப நல்லா பண்ணீங்க. என்னன்னா நடுவுல கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் எங்களுக்கு தெரியல, நீங்க அப்படியே திரும்பிட்டீங்க. அந்த சத்யராஜ் சார் மாதிரி எல்லாம் வந்து அந்த பிரீத் வாங்குறதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியவே இல்லை. நாங்களாம் ஒரு கெஸ் பண்ணிக்கிட்டோம், அதனாலதான் 10 மார்க் போட்டோம். நம்மளுடைய கான்செப்ட் என்னன்னா சிரிக்க வைக்கணும் மக்களை. அத மைண்ட்ல வச்சுக்கிட்டு மேலும் மேலும் நீங்க சிரிக்க வைக்கணும். கொண்டு வந்துட்டாங்க சார்ல, சிரிக்க வைக்கலன்னா இவங்க எலிமினேட் பண்ணிடுவாங்க. ஆமா, அத வந்து மறந்துடாதீங்க. மறந்தீங்கன்னா மார்க் கம்மியாடும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நல்லா இருந்தது. அருண் விஜய் எக்ஸ்ட்ரானரி. நீதான் பின்னிட்ட ஓப்பனிங் டான்ஸ், அதுக்கப்புறம் ஜீசஸ் கத்திட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மார்க்குக்கு இந்த எஃபெக்ட் அப்படியே ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி. அண்ட் ஃபைனலி சின்னி சார், இந்த டீம் பத்தி உங்களுடைய கருத்து? சூப்பர் பூஃபுங்க. ஐயோ, நான் இது வரைக்கும் சத்யராஜ் தான் எல்லாரையும் கலாய்ப்பாரு. சத்யராஜ் தான் வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஏதாவது காமெடி, ஏதாவது ஒரு படத்துல ஒரு காமெடி அவர் நடிச்சு காமிச்சு கலாட்டா பண்ணுவாரு. சத்யராஜ அவ்வளவு பிரமாதமா சட்டையர் பண்ண ஃபர்ஸ்ட் ஆளு அருண். நீதான். ஆமா, அருண் எக்ஸலன்ட். ஆனா அவரே என்ஜாய் பண்ணுவாரு. ஆமா, ஜெனரலா பாத்தீங்கன்னா இந்த சட்டையர் பண்ணும்போது இந்த எண்டுல வந்து ஒரு மாரல் சொல்லி அதுக்கு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி பண்ண பாத்தீங்களா? ஆட்ஸ் ஆஃப். பிரமாதமான விஷயம். Wonderful performance. Super. Thank you so very much.